வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வணக்கம் நேயர்களே. மகா சிவராத்திரி மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி அன்று வருவது மகா சிவராத்திரி. மற்ற எல்லா சிவராத்திரிகளை விடவும் இதுவே சிறப்புடையது. பல்வேறு வகையான பெரிய நலன்களை இது வழங்குவது. மற்ற சிவராத்திரிகளில் பெறும் எல்லா பேற்றையும் இது ஒரு சேர வழங்குவதால் இது மகா சிவராத்திரி அப்படின்னு போற்றப்படுது. மகா சிவராத்திரி அன்று இரவு முழுக்க கண் விழித்து 4 ஜாம பூஜைகளை செய்தால் சகல நலன்களும் பெறலாம் என்பது ஐதீகம். கண் விழிப்பதுனா உறங்காம இருக்கிறது மட்டும் பொருள் அல்ல, ஆன்மா விழித்து கொண்டிருக்க வேண்டுமா. ஆன்மா இறை சிந்தனையிலே லயித்திருக்க வேண்டும். அதுதான் மகா சிவராத்திரி புண்ணிய நாளின் நோக்கம். இந்த மகா சிவராத்திரி திருநாள்ல தான் பொங்கி வந்த ஆலகால விஷம் மண்ணுலக மக்களை பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருவுள்ளம் கொண்ட சிவபெருமான் பார்க்கடல்ல இருந்து பொங்கி வந்த ஆலகால விஷத்தினை தனது கண்டத்தினுள் அதாவது கழுத்துல தாங்கி நீலகண்டனாக நின்றது இந்த சிவராத்திரி நன்னாள்ல தான். அன்னை உமாதேவி ஈசனின் கண்ணை பொத்திய செயலால் விளைந்த குழப்பத்தை நீங்கிக் கொள்ள விரதமிருந்து பேறு பெற்றதும் இந்த மகா சிவராத்திரி நன்னாள்ல. சிவனாரின் திருவடி மற்றும் திருமுடி காண புறப்பட்ட திருமாலுக்கும் பிரம்மதேவருக்கும் பாடம் கற்பிக்க நினைத்த சிவபெருமான் லிங்கோத்பவராக பெரும் ஒளிப்பிழம்பாக தோன்றி காட்சி அளித்ததும் இந்த மகா சிவராத்திரி நன்னாள்ல தான். அது மட்டுமா, அர்ஜுனன் பாசுபாஸ்திரம் பெற்றதும் கண்ணப்பர் தனது கண்ணினை அளித்து ஈசனிடம் மோட்சம் பெற்றதும் இந்த நன்னாள்ல தான். பகரீதன் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்ததோ, மார்க்கண்டேயருக்கு யமனை ஈசன் தண்டித்ததோ இந்த நாள்ல தான். இப்படி சொல்ல சொல்ல நீண்டு கொண்டே செல்லும் இந்த மகத்தான நாள்ல இரவு முழுவதும் சிவ தியானமாக இருந்து வணங்கினோம்னா சகல சம்பத்களையும் பெறலாம் அப்படின்னு ஞான நூல்கள்லாம் தெரிவிக்கின்றன. 24 வருடங்கள் மகா சிவராத்திரி விரதம் இருந்தோம்னா பிறப்பில்லா பெருமை அடைந்து சிவலோக பதவியை பெறுவார்கள் அப்படின்னும் அவர்களின் 37 தலைமுறைகளும் நற்கதியை அடைவார்கள் என்றும் சிவராத்திரி புராணம் சொல்லுது. மேலும் மகா சிவராத்திரி விரதம் இருந்த புண்ணிய சீலர்களை கண்டு யமன் அஞ்சுவாராமா. எல்லா யாகங்களையும் தர்மங்களையும் விட இந்த மகா சிவராத்திரி விரதம் விசேஷமானது அப்படின்னு இந்த நூல்கள்லாம் சொல்லுது. சகலத்தையும் அருளும் இந்த சிவராத்திரி விரதத்தினை உரிய நெறிகளோடு கடைபிடிக்க வேண்டும். விரதம் இருப்போர் மகா சிவராத்திரி முதல் நாளே ஒரு பொழுது மட்டும் உணவருந்தி சிவநாமம் ஜபித்து தயாராக இருக்கணும். மகா சிவராத்திரி அன்று அதிகாலையில குளித்து திருநீரு தரித்து கொண்டு சிவாலயம் போய் ஈசனை தரிசிக்கணும். பின்னர் எந்த நேரமும் சிவ சிந்தனையுடன் தேவாரம், திருவாசகம் போன்ற திருமுறைகளை பாராயணம் செய்து இரவு முழுக்க கண் விழித்திருந்து 4 ஜாமங்களிலும் சிவ வழிபாடு செய்யணும். முடிந்தவர்கள் தகுந்த சிவாச்சாரியர்களை வைத்து வீட்டில் 4 கால பூஜைகளை செய்யலாம் அல்லது கோயிலுக்கு போய் பூஜைகளில் கலந்து கொள்ளலாம். விரதம் முடித்த மறுநாள் காலையில நீராடி சிவனடியார்களோடு சேர்ந்து உணவருந்தி மகா சிவராத்திரி விரதத்தினை நிறைவு செய்து கொள்ளலாம். கூட்டம் அதிகமா இருக்கிறதே, சுவாமியை தரிசிக்க முடியலே அப்படின்றவங்களாம் கவலைப்பட வேண்டாம். சிவனின் சன்னதிக்கு அருகே அமர்ந்து 5 எழுத்தை இரவு முழுக்க சொல்லிக் கொண்டிருந்தால் கூட போதும். ஓராண்டு முழுக்க சிவபூஜை செய்த புண்ணியம் உங்களை வந்து சேரும். கோயிலுக்கு சென்று கூட்டத்துல தரிசனம் செய்ய முடியாதவர்கள் வீட்டிலேயே ருத்ராட்ச மாலையை கையில் வைத்து 5 எழுத்தை ஓதலாம். சிவனின் படத்துக்கு வில்வத்தால் அர்ச்சித்து தெரிந்த பாடல்களை பாடி வழிபடலாம். நைவேத்தியமாக முடிந்ததை வைத்து வணங்கலாம். எளியோர்க்கு எளியோனான ஈசன் உங்கள் பூஜைகள்ல இருக்கும் ஆடம்பரங்களை கவனிப்பதே இல்லை. உங்களின் மன தூய்மையும் அர்ப்பணிப்பையும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவனுக்கு அருகில் இருக்க வேண்டும் என்று விரும்புவர்கள் இந்த சிவராத்திரி தினத்துல கண்களும் உள்ளமும் ஒரு சேர விழித்திருந்து ஆன்ம பலத்தினை பெருக்கிக் கொள்ளுங்கள். அது உங்களை ஆண்டவனோடு இணைத்துவிடும். சொற்றுனை வேதியன் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுனை பூட்டியோர் கடலிற் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே அண்ணாமலைக்கு அரோகரா. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள், பகிருங்கள், மறக்காம உங்களோட ஆதரவை தெரிவியுங்கள். நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன்.